Hello students, welcome to Vagai Kanidam. This video is sponsored by BuyMode e-shopping mobile app. BuyMode e-shopping mobile appல நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லா grocery ஐட்டம்ஸையும் e-shopping மூலமா வீட்டில் இருந்தே பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். Attractive offers for all items, all the branded items only. எல்லா ஐட்டம்ஸுமே நம்மளுக்கு பிராண்டடாக தான் இருக்கும். இதில் நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லா grocery ஐட்டம்ஸும் நம்மளுக்கு கிடைக்கும். பார்த்தீங்கன்னாக்கா ப்ரூ, கோல்கேட், ஜிஆர்பி, ஆச்சி, சக்தி, ஃபாக், கோத்ரேஜ், ஃபார்ச்சூன், டாபர், ஏவிடி, குட் நைட் இந்த மாதிரி எல்லா பிராண்டட் ஐட்டம்ஸும் நமக்கு இருக்குது. பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கே தெரியும், நீங்களே இதில் பார்த்து நல்லாவே செக் பண்ணிக்கலாம். இதில் ஹோம் பேஜை செலக்ட் பண்ணி கேட்டகரிஸில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குதுன்னு நாமளே செக் பண்ணிக்க முடியும். கேட்டகரி ஐட்டம்ஸில் கிச்சன் ஐட்டம்ஸ், ஃபுட் ஐட்டம்ஸ், பேபி கேர் ஐட்டம்ஸ், பூஜா திங்ஸ், கூல்ட்ரிங்க்ஸ் திங்ஸ் எக்ஸட்ரா அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. நீங்களே இதில் வந்து செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு தேவையான ஐட்டம்ஸ் என்னவோ அதோட ஆஃபர் ரேட் பார்த்துட்டு அதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் பார்த்துட்டு நீங்கள் வந்து ஆர்டர் போட்டுக்க முடியும். இந்த BuyMode இ-ஷாப்பிங் மொபைல் ஆப்போட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் போய் அதை செக் பண்ணி பார்த்துட்டு தேவையான பொருட்களை நீங்களே பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். 11th Maths Chapter 1 Sets, Relations and Functions Exercise 1.1 7th sum பார்க்கலாம். 7th sum, if n of a intersection b equal to 3 and n of a union b equal to 10, then find n of script p of a symmetric difference b. இது வந்து நம்மளை ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு given வந்து n of a intersection b equal to 3 and n of a union b equal to 10. இது நமக்கு தெரியும். இதுக்கான சொல்யூஷன் பார்த்தலாம். given என்ன, n of a intersection b equal to 3, n of a union b equal to 10. We know that a symmetric difference b, which is equal to n of a symmetric difference b, which is equal to n of a union b minus n of a intersection b. இது நமக்கு தெரியும். நம்ம given என்ன, n of a intersection b equal to 3, n of a union b equal to 10. அப்போ இங்கே 10 minus 3 அப்படின்னு எடுத்தோம்னாக்கா நம்மளுக்கு n of a symmetric difference b நமக்கு என்ன கிடைக்குது, 7 கிடைக்குது. நம்மளை ஃபைண்ட் பண்ண சொன்னது என்ன சொல்லியிருக்காங்க, n of p of a symmetric difference p கேட்டிருக்காங்க இல்லையா. n of p of a symmetric difference b is equal to 2 power n அப்படின்னு நமக்கு தெரியும். அப்போது n-க்கு 7 அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு என்ன கிடைக்கும், 2 power 7 அப்படின்னு கிடைக்கும். அப்போது n of p of a symmetric difference b equal to 2 power 7. இப்போ 2 power 7 வந்து 128 அப்படின்னு எழுதலாமா. நம்மளுக்கு ஆன்சரில் எந்த மாதிரி கொடுத்துருக்காங்களோ நம்ம அந்த மாதிரி எழுதிக்க வேண்டியதான். ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். அடுத்தது 8th sum பார்க்கலாம். For a set A cross A contains 16 elements and 2 of its elements are 1, 3 and 0, 2. Find the elements of A. A cross A contains 16 elements அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போது A and A ரெண்டுமே வந்து சேம் எலமெண்ட்ஸாக தான் இருக்கணும். 16 elements, அதாவது A cross A 16 elements அப்படிங்கும் போது இப்போ ஏலையும் 4 எலமெண்ட்ஸும் இன்னொரு ஏழு, அதாவது செட் A 4 எலமெண்ட்ஸும் செட் A 4 எலமெண்ட்ஸும் ரெண்டும் ஈக்குவலாக இருந்ததுனா மட்டும்தான் 4 cross 4 நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 16 elements அப்படின்னு கிடைக்கும் இல்லையா. சரி, ஓகே. இப்போ நம்ம பார்ப்போம். இப்போது n of a cross a நமக்கு என்ன கொடுத்துட்டாங்க, 16 elements அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஓகேவா. இப்போ 16. ஸோ இதை பிரிக்கும் போது n of a cross n of a அப்படின்னு எடுத்தோம்னா இது 16 elements நமக்கு கிடைக்குது. அப்போது n of a the whole squared is equal to நமக்கு என்ன கிடைக்கும், இப்போ இந்த 16 அப்படிங்கிறத 4 squared அப்படின்னு எழுதலாமா. ஸோ 4 squared அப்படின்னு எழுதும் போது நமக்கு பவர் ரெண்டும் ஈக்குவல். அப்போது n of a which is equal to என்ன நமக்கு கிடைக்கும், 4 அப்படின்னு நமக்கு கிடைச்சிருச்சு. ஓகேவா. இப்போ n of a வந்து நமக்கு 4ன்னு இருந்தால் தான் 4 cross 4 நமக்கு என்ன இருக்கும், 16 elements அப்படின்னு கிடைக்கும்.
இப்போ நம்மக்கிட்ட சொல்லிட்டாங்க 2 of its elements are 1, 3 and 0, 2 அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போது 0, 2 and 1, 3 are the elements of, அதாவது belongs to A cross A அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ நமக்கு தெரியும் எப்பயுமே ஒவ்வொரு பேர்லேயுமே ஃபஸ்ட்டு எலமெண்ட் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் பிலாங்ஸ் டு த செட் ஏ. அதே மாதிரி செகண்ட் எலமெண்ட்ஸ் வந்து பிலாங்ஸ் டு த செகண்ட் செட்டு. இந்த ரெண்டும் வந்து எதில் இருக்கும்? நம்மளுக்கு இதில் இருக்கும். அப்போ நம்மளுக்கு 1, 3யும் 0, 2வும் ஏ கிராஸ் ஏல இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு சொல்கிறாங்க. அப்போ செட் ஏல 2 எலமெண்ட்ஸ், அதாவது ஃபஸ்ட்டு 2 எலமெண்ட்டும் ஃபஸ்ட்டில் வர்ற எலமெண்ட்டு எப்பயுமே ஃபஸ்ட்டு செட்டில் இருக்கும் இல்லையா? அதை வச்சு நம்ம எழுதும் போது 1, 0ன்னு எழுதுகிறோம். ரிமைனிங் 2 எலமெண்ட்ஸ் என்னன்னு எனக்கு தெரியாது, அப்படியே எடுத்துக்கிறேன். அதே மாதிரி இன்னொரு செட்டில் செகண்டில் வர்ற எலமெண்ட்ஸ் ரெண்டும் செகண்ட் செட்டில் இருக்குமா? இப்போ அதை வச்சு நான் எழுதும் போது 3, 2 அப்படின்னு எழுதுகிறேன். ரிமைனிங் செட் நமக்கு என்னன்னு தெரியாது. பட் ஏ கிராஸ் ஏ அப்படிங்கும் போது 2 செட்டுமே வந்து ஈக்குவல் அப்படிங்கும் போது 2 செட்டில் இருக்கிற எலமெண்ட்ஸும் நமக்கு ஈக்குவலாக தான் இருக்குமா? அப்போ இதில் 1, 0 இருக்கும்போது கண்டிப்பாக இதுலேயும் 1, 0 இருக்கும். இதில் 3, 2 இருக்கும்போது இதுலேயும் 3, 2 இருக்கும். அப்போ இதை ஆர்டராக நான் எழுதும் போது 0, 1, 2, 3 இருக்கா? அப்போது ஏ கிராஸ் ஏ இதில் இருக்கிற எலமெண்ட்ஸ் என்ன இருக்குது? நம்மளுக்கு 16 எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா இப்போ ஏவோட எலமெண்ட்ஸ் என்னென்ன இருக்கும்னாக்கா 0, 1, 2, 3. இதுதான் நமக்கு. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.